ஹலோ சுட்டீஸ், எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம்? எல்லா பேரும் ஒரு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இன்றைக்கி என்ன கற்றுக்கிற போகிறோன்னு. ஏற்கனவே 4 லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம். என்னென்ன லெட்டர்ஸ்? ஏ, பி, சி, டி. அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? இ. ஓகேவா? என்ன வரணும்? இ தான் இப்போ கற்றுக்கிற போகிறோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன கற்றுக்கிட்டோம்? ஏ, பி, சி, டி. அதை இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே மறந்துடும். அப்போது நம்ம இன்னொரு தடவை சொல்லும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் அதை எழுத வைக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் வேயை சொல்லி கொடுக்குறேன். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன ஏற்கனவே கற்றுக்கிட்டோம்? ஏ. சரியா? ஒரு தடவை மறுபடியும் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஏ, நெக்ஸ்ட் ஒன் பி, அடுத்தது சி, அடுத்தது என்னது? டி. இப்போ நம்ம பார்த்தது இ. ஓகேவா? ஏ, பி, சி, டி, இ. எல்லா பேரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஏ, பி, சி, டி, இ. ஓகேவா? இ போடுறது எப்படி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மேலே இன்னொரு தடவை பக்கத்தில் எழுதி காட்டுறேன் பாருங்க. இது என்னது? இ. இதை ஈஸியாக எப்படி எழுதலாம்? என்னது? டாட் டாட் லைன். டாட் டாட் லைன்னா என்னது? புள்ளி புள்ளியாக வச்சு அதில் என்னது? மேலே என்னது? மேலே எழுத சொல்லலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஸ்கெட்சு மேலே கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது இ ஒரு டைப். அடுத்தது என்னது? மேலேயே அதை இங்கே வாங்க, மேலே எழுதி அதை இப்படி பெருசாக இப்படி கொடுத்தா அவங்க பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லோட்டா ஸ்கெட்சு கொடுமா, இதுமாரியே ஸ்கெட்சு கொடு, இல்லோட்டா எழுத சொல்லுங்கள். சரியா? அப்போ பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுவாங்க. மறுபடியும் எழுதின பின்னாடி மறுபடியும் எழுத சொல்லுங்கள். ஒரு தடவை எழுதணும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கு இதுதான் பேசிக். அப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சாதான் பிள்ளைகளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? இதுதான் பேசிக்குன்றது போது இது நல்லா தரோவ் பண்ணினாதான் பிள்ளைகளுக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போக முடியும். ஓகேவாம்மா? இப்போ என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஏ, பி, சி, டி, இ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ, பி, சி, டி, இ. நான் சொல்லும்போது சேர்ந்து சொல்லுங்கள். அதே மாதிரியா என்னது? ஒரு ஸ்லேட்டில் மறுபடியும் எழுதி எழுதி பாக்ஸ் ஒரு 4-5 தடவை பிள்ளைகளையே எழுத சொன்னீங்கன்னா தான் பிள்ளைகளுக்கு நல்லா மனப்பாடமாகும். அதனால் பிள்ளைகளே எழுத சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்காக எழுத சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பையும் புஷ் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். அதனால் என்னது? பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக்கிற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, செகண்ட் ஒன் பி, தேர்ட் ஒன் சி, நெக்ஸ்ட்டு டி, நெக்ஸ்ட்டு இ. இதே மாதிரியா வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா என்னது? என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் சுட்டீஸ். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே.